ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த காலையில் அது மட்டும் மத்தியான எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு நாள் வந்து டைம் இருக்கும், திங்கக்கிழமை எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த ஒரு நாள் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ மத்தியான எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ காலையில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கும் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்டு ஆர்எஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும். இது போக நிறைய பேப்பர்ஸும் இருக்கும். ஸோ நான் கேட்ட வரைக்கும் இந்த 2 சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அல்கோரிதம்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம கமெண்ட் டேப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டிங் வச்சுருந்தோம். ஸோ அதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து ஈஸியாக வந்துருந்துச்சு, கொஞ்சம் மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காலையில் எக்ஸாமுக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துருந்துச்சு, ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் போய் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போய் ஓட் பண்ணிடுங்க. ஸோ எப்படி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே வந்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கும். இந்த ஒரு நாளில் நம்ம எப்படி வந்து அதிக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் நைட் படிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான். அப்படி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு நீங்கள் டைம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே எந்த டாபிக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ, எந்த யூனிட்டில் உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குமோ அதை வந்து எடுக்காதீங்க. ஸோ நைட் வந்து ஈஸியாக இருக்கிற டாபிக்ஸ், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க டாபிக்ஸை மட்டுமே ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து படித்த டாபிக்ஸை வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நைட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க அப்படின்னா புது டாபிக்ஸ் எடுத்து படிங்க. இல்லைனா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ, எது படித்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அந்த டாபிக்ஸ் மட்டும் ரிலேட்டடாக வந்து பார்க்க பாருங்கள். ஸோ நாளைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து படிக்க பாருங்கள். ஸோ அதாவது உங்களோட டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே படிக்கலை அப்படின்னா மட்டும் நைட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கவர் பண்ணி முடிஞ்சளவு வந்து அந்த 5 யூனிட்ஸையும் ஈவினிங்குள்ளே கவர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன், அது மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுக்கலாம், ஸோ அது மட்டும் ப்ரெசென்ட் எப்படி பண்ணலாம், ஸோ நம்ம படித்ததே வந்து ரிவைஸ் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நைட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாளைக்கு காலையில் எடுத்தோன்னே ரிவர்ஸ் வந்து பாருங்கள். அதாவது யூனிட் 5னா யூனிட் 4, யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 இந்த மாதிரி படிக்க பாருங்கள். இல்லைனா உள்ளேருந்து படிக்க பாருங்கள். யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 1, யூனிட் 2 இந்த மாதிரி வந்து சஃபல் பண்ணி படிக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 யூனிட்ஸ் வந்து நல்லா தான் படிச்சிருப்பீங்க. அடுத்து தான் உங்களுக்கு எக்ஸாம் கவர்னால இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ரிவர்ஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கவரேஜ் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஃபாக படிச்சிங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். மெஜாரிட்டியாக செகண்ட் ஹாஃபில் இருக்கிற டாபிக்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதை படித்தா ஈஸியாக இருக்கும், இல்லை நான் அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிக்க பாருங்கள். எப்படின்னா நீங்கள் ஷெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆக தான் செய்யும். அந்நேரம் நைட் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு நைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்த நாள், அதாவது மண்டே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி காலையில் எல்லாமே ரிவைஸ் பண்ணிடுங்க. முக்கியமான ஒன்று, நீங்கள் படிக்க ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தாலும் அதை 4 லைனுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை லாஸ்ட் ரிவைஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண பாருங்கள். இப்போ செகண்ட் ஹாஃப் இருக்குன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கவர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு டாபிக் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறக்க அதை அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அதை கேட்குற மாதிரி இருக்குது, அந்த டாபிக் ரொம்ப முக்கியமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அது முக்கியமாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் முடிஞ்சளவு ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரினாலும் பார்த்துக்கோங்க. அதை அப்படியே ஃபுல்லாக பார்க்கணும் இல்லை, ஓரளவு கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம் மெஜாரிட்டியாக கொஞ்சம் ஈஸியாக தான் வந்திருக்கு. மதியான எக்ஸாமும் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.